லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, the gospel of Luke chapter 11 and verse 1. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொண்டு அதை நாம் இரவு நேரத்தில் நாம் தியானிக்கலாம். The Bible says, once Jesus was in a certain place praying. As he finished, one of his disciples came to him and said, Lord, teach us to pray, as John taught his disciples. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். So இந்த இரவு நேரத்துல we are all coming together to do one thing. ஒரு காரியத்தை மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் இந்த திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாம் தேவனிடத்துல நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஜெபத்தினுடைய மேன்மைகளையும் ஜெபத்தினுடைய ஆழங்களையும் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். God wants us to go to the very depth of the prayer. ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கிறது. அந்த கட்டத்தை நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் ஒருவர் மாத்திரம்தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நாம் மாம்சத்துல நாம் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் நாம் அந்த ஜெபத்துக்கு it will go to a certain level. ஆனால் ஆவியானவரோடு கூட நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பலத்தின் ஆவியானவர், பிதாவுடைய இருதயத்தை அறிந்தவராய் இருக்கிறவர், அவருடைய சித்தத்தின்படி நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, சத்தியத்தின் வெளிச்சமாய் இருக்கிற ஜெபத்தினுடைய மேன்மைகளை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு நாம் ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்துல நாம் ஜெபித்து அந்த ஜெபம் தாமதமாய் ஆனால் எத்தனை நேரத்துல நம் மனம் சோர்ந்து எடுத்து போகிறோம். எத்தனை நேரத்துல ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரா, கேட்காமல் இருப்பாரா, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்று நாம் சோர்வு வருகிறது. ஏன் அந்த சோர்வுகள், ஏன் அந்த தடுமாற்றம், ஏன் அந்த நம்பிக்கை இல்லாத காரணங்கள் தெரியுமா? நாம் இன்னும் ஜெபத்துல பலவீனர்களா இருக்கிறோம், ஜெபத்துல சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் அவருடைய வசனத்துல கட்டளையாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் இயேசுவை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு பாருங்க, அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரு எப்பவும் போடல, ஆனால் அவர் ஜெபம் பண்ண முடித்த பின்பு there was a time that Jesus, our Lord, started his prayer. Until he finished that prayer, he did not step out from that place. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினுடைய மேன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகளை பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். He continued, he persistently continued till he finished. அப்போ நம்முடைய ஜெபத்திலையும் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஜெப நேரம் என்று வரும் பொழுது அந்த ஜெப நேரத்துல துவக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் நாம் தேவ சமூகத்துல அவரை பாடி, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய வசனத்தை தியானித்து, அவரோடு கூட அந்த பேசுகிற நேரம், அந்த குவைட் டைமை நாம் ஒவ்வொரு நாளும் we have to have that habitually done. So இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம், let us continue to pray. Let us not give up on prayer, because our heavenly Father wants us to pray. நாம் ஒரு நாள் ஜெபிக்காமல் இருந்தோம்னா பிசாசுக்கு கொண்டாட்டோங்க, அவனுடைய சேனைக்கெல்லாம் கொண்டாட்டம். ஆனால் நாம் முழங்காலிட்டு நாம் தேவனுடைய சமூகத்துல நான் ஜெபிக்க போறேங்க, இந்த ஜெப நேரம் என்று சொல்லி நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தியோ, நாம் பாடல் பாடியோ, நாம் ஆராதித்தோ, நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய ராஜ்யம் அளிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நடக்கிறோம் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு காரியம், நாம் அவரோடு கூட எத்தனை மணி நேரம் சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம்? How long do we persistently or faithfully committed to God in prayer? It is very essential.
நாம் தேவனோடு கூட நடப்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சியை நாம் பார்க்கலாம். இது 18ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இது அமெரிக்கா தேசத்துல 18ஆம் நூற்றாண்டுல ஜெரமையா லாங்கர்ட் என்ற ஒரு சாதாரணமான ஒரு ஃபார்மருடைய ஃபேமிலியில பிறந்தவர் தான் அவர். அவர் ஏறக்குறைய ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது அவர் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலையாற்றி பணிபெயர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஓன் பிசினஸ் ஆய் டெய்லராய் எல்லா விதமான ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்து பிசினஸ் பாட்டு போய் கொண்டிருந்தது. ஒரு காலம் கட்டம் வந்தது, நியூயார்க் சிட்டில ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ். அது எல்லாருடைய பிசினஸும் ஷட் டவுன் ஆகி, எல்லா விதமான பேங்க்ஸும் ஷட் டவுன் ஆகி, எல்லாருடைய நம்பிக்கையும் இழந்து போன ஒரு காலகட்டம் தான் 18ஆம் நூற்றாண்டுல மோர் தென் 1850s நடந்த ஒரு உண்மையான சம்பவம். யாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நார்மல் மேன், அவருக்கும் அவருடைய பிசினஸ் எல்லாம் இழந்து போன ஒரு மனுஷனா இருந்தார். அவருடைய திருச்சபையில செய்த ஒரே ஒரு காரியம்ப்பா, இப்பொழுது யாரும் திருச்சபைக்கும் யாரும் வர்றது கிடையாது. நீ ஏன் ட்ராக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு வீடாய் போய் ஒவ்வொரு பிசினஸ் செய்யறவர்களுக்கு போய் ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்ல போய் இந்த ட்ராக்ஸை கொடுத்து திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேவையை செய்வாய் என்று ஆரம்பித்தவர் தான் அவர். போற கட்டத்துல ஒவ்வொரு பிசினஸுக்கும் போவார், ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கும் போவார், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவை தட்டுவார். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சண்டையில திருச்சபையில ஆராதனை இருக்குதுங்க, உங்க நம்பிக்கை எழுந்து போயிடாதீங்க, மறுபடியும் வாங்க என்று கூப்பிட ஒரு சிறிய ஊழியம் தான் ஆரம்பிச்சார். போக காலகட்டத்துல ஒருவரும் திரும்பி பார்க்கவே கிடையாது. ஒரு நாள் அந்த நியூயார்க் சிட்டியில நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசின ஒரே ஒரு சின்ன ஒரு மெல்லிய சத்தம் தாங்க. அவரை பார்த்து கேட்டாராம், நீ ஏன் வாரத்துல ஒரு நாள் 12ல இருந்து 1 மணிக்கு எல்லாரும் ஜெபிக்க கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். அவர் ஒரு டிராக்டர் ரெடி பண்ணாராம். அந்த டிராக்ட்ல ஒரே ஒரு சிறிய ஒரு மெசேஜ் தான், 12ல இருந்து 1 மணிக்கு இந்த இடத்துல 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் வாங்க என்று சொல்லி அவர் கூப்பிட்டாராம். அந்த நேரத்தையும் அந்த டேட்டையும் பிக்ஸ் பண்ணாராம். எல்லாருக்கும் போய் அந்த டிராக்ஸை போய் கொடுத்து வந்து அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தார். 15 நிமிஷம் முடிந்தது, 20 நிமிஷம் முடிந்தது, ஒருத்தரும் வரல. தேவ சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே இது உண்மையான நீங்க தான் எனக்கு அந்த அழைப்பை கொடுத்தீங்களா என்று சொல்லி 25ஆம் நிமிஷத்துல ஒரு மனுஷன் கதவை திறந்து நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு கூட அவர்கள் இருவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். இன்னும் 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 பேர் வந்தாங்களாம். இன்னும் அந்த நாட்கள் போக போக அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏறக்குறைய 30 பேர் 50 பேராய் மாறிவிட்டார்களாம். இப்போ எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டிய ஒரு தாகத்தை தேவன் கொடுத்தார். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் என்ன தெரியுமா? யாரும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கல, என்னுடைய பிசினஸ் மறுபடியும் ரிவைவ் ஆகுமான்னு தெரியாது, என்னுடைய குடும்ப இதுக்கு வாழ்க்கை மாறுமான்னு தெரியாது, எந்த காலகட்டம் என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். இந்த மனுஷன் ஒரு டிராக்ஸை கொடுத்தாரு, ஜெபிக்கலாம் என்று சொல்லி 1 மணி நேரம் ஹல்லேலூயா பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற எல்லோரையும் கூட்டிட்டு கொண்டு வந்தாருங்க. நாட்கள் போனது. 30 பேர் 50 பேர் ஆரம்பித்த ஜெபம் அந்த இடத்துல 3000 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய 10,000 பேர் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் அந்த 12 மணிக்கு அந்த சிட்டி கிளாக் சென்டர்ல அந்த பெல் அடிச்ச நேரத்துல எல்லோரும் கூடி வந்து அவருடைய குரல்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பதாக அவருடைய இருக்கிற எல்லா காரியமும் தேவ சமூகத்துல ஜெபிக்கும்படிக்காக வந்தார்கள். There was no fancy thing. எந்த ஒரு ஃபேன்சியான காரியமும் கிடையாது. அங்க வந்தது எல்லாமே அவங்க ஜெபிக்க வந்தார்கள். அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. God changed the economy. நாட்கள் போனது. தேவன் மறுபடியுமாக அமெரிக்கா தேசத்துல வறட்சியை கொண்டு வந்தாரு. He bring prosperity into their life. அவருடைய பிசினஸ் ரிவைவ் ஆனது, அவங்க குடும்பம் ரிவைவ் ஆனது, க்ளோஸ்டா இருந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் ஆனது, மறுபடியுமாக எல்லாவற்றும் ஆரம்பித்து கொடுத்தார். எப்படி தெரியுமா? ஒரே ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஜெரமியா லாங்ஃபிங்கர். அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவர் அதிகமா தியோலாஜிக்கல் எதுவும் போக கிடையாது.
but he did only one thing. He did what God told him to do. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதான திட்டங்களுங்க. அந்த திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது, கிரகித்து கொள்ள முடியாது, நம்முடைய கற்பனையில கூட வர முடியாது. ஆனால் தேவன் நமக்கு செய்வதை அது ஆச்சரியமான விதயமான இருக்கும். You cannot understand what God is going to do, or what he has planned. But if you want to know the depths of God, தேவனுடைய இருதயத்தை, அவருடைய இருக்கிற இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் we have to pray. அதனால்தான் நமக்கு அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அந்த வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறாராம். We should always admitங்க, நீங்க ஜெப அறைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் ஜெபத்துல பலவீனனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கிறது, உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசையா இருக்கிறதா என்னால ஜெபிக்க முடியல, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது that prayer will transform into a spirit-filled prayer. அந்த நாளில ஆவியானவர் நடத்துகிற ஜெபமா இருக்கும். ஆவியானவர் உங்களோடு கூட ஜெபத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவரவா இருப்பார். அவர் ஒருவர் தாங்க. 27ஆம் வசனம் சொல்லும், ஆவியானவரே தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறதாலே இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். So he knows. உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்க முடியாத நேரத்துல வெறும் பெருமூச்சின் சத்தம் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறதா? God will honor that prayer. நீங்க உங்களுடைய ஜெப நேரத்துல வெறும் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கண்ணீரை தூர்த்தில வைத்து ஏற்ற நேரத்துல ஜெபிக்க பதில் கொடுக்கிறவர் ஒருவர் தாங்க. You may thinking, நீ எத்தனை நாள் ஆண்டவரே? How long do you want me to pray? Pray until you see that miracle in your eyes. உங்களுடைய நேச்சுரல் ஐஸ்ல உங்களுடைய பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கு. அன்னைக்கு அன்னாளுக்கு தேவன் செய்தாரு. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் நினைச்சாங்க அன்னாளுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது என்று சொல்லி. When Hannah prayed, அந்த நாள், அந்த வருஷத்துல, அந்த பண்டிகையின் நாள்ல அவ தேவ சமூகத்துக்கு போய் அவர் சத்தமா ஜெபம் பண்ணல, அவர் உதடு மாத்திரம் அசைந்தது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை கூட கேட்கிறவராயிருக்கிறார். உங்க உதட்டின் அந்த அசைவை கூட கவனிக்கிறவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இஸ் திஸ் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாரா? உண்மையாகவே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நம் பிதாவாகிய தேவன். உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றும் தேவன் ஏற்ற நேரத்துல பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். But the only thing God expects from us, continue to pray. Continue to pray till you see what God wants you to do. God wants you to see what he wants to do in your life. அன்னைக்கு நமக்கு வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா அற்புதங்களையும் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பகுதியாய் நீங்க பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கும். ஆபிரகாம் ஒரு வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆபிரகாமுக்கு 100 வயதான பின்பு தேவன் ஈசாக்கை கொடுத்தாரானால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் அவர் ஒரு நாளும் சந்தேகப்படாமல் அவருக்கு கொடுக்க வேண்டியதை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். So even tonight, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தேவன் தீர்மானித்தது, அவர் உங்களுக்காக எழுதி வைத்தது. It is already written. God will do it. God will do it.
நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமால் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவரானான். ஆபிரகாமுக்கு செய்த கர்த்தர், அன்னாளுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய கவலைகளையும் மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரும் மாற்றுவார், உங்களுடைய துக்க நாட்களும் முடியும், உங்களுடைய சந்தோஷ நாட்களும் துவர்க்கும். ஆனால் ஒரு காரியத்தை மாற்ற நாம் நிறுத்தி விடக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவரோடு கூட உறவாடுகிற உறவுல நாம் நின்று விடக்கூடாது. ஒரு நாளும் அதை அசட்டையா நினைக்க கூடாது. இன்னைக்கு ஜெபிக்காம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. இல்லைங்க, நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு போய் அவர் முகத்தை பார்த்து, தாவீது சொன்னது போல, அல்லேலூயா, சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் சொன்னது போல, நான் ஒன்றை மாத்திரம் நான் தேடுவேன் ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரிடத்தில் ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். அவரை தேடி பாருங்க, ஜெபத்தின் மூலியமாய் தேடி பாருங்க, உங்களுடைய ஆராதனை மூலியமாய் தேடி பாருங்க. உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்க தேடினாலும் அவரை கண்டுபிடிப்பீங்க. Don't quit prayer. Don't quit your prayer. Continue till as long as you have breath in your life to see the great things of God. உங்களுக்காக, உங்கள் மூலியமாய், உங்களை கொண்டு தேவன் செய்கிற மகத்துவமுள்ள காரியத்தை நீங்க பார்க்க ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்பீங்களா? God used the normal people. Jeremiah Langwer was a small, ஒரு நார்மலான மனுஷன். அவர் செய்ததெல்லாம், பரிசுத்தவான் செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஜெபிக்கலாம் என்று கூப்பிட்டார். இன்னைக்கு நீங்களும் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் செய்ததை நீங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாமல் அவருக்கு நன்றி செலுத்துவீங்க. Let us continue to pray. Let us continue to seek God.